குடும்பத்துல காசு நடமாட்டம் நிறைய இருக்குமா. எங்களுக்கு டிப்பர் லாரி வச்சு அல்ற மாதிரி இருக்குமா, இல்ல எவ்வளவு செலவு ஆனாலும் வருமானம் வந்துட்டே இருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு. இதெல்லாம் பெரிய பிளஸ். ஓகேங்களா. ஒரு புது உறவு அப்படின்றது மிதுனத்து வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இழந்த ஒரு சொந்தம் ஏதோ ஒண்ணு திரும்பி வரப்போகுது. அந்த சொந்தம் எதுவானா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், இல்ல அக்கா தங்கச்சிங்களா இருக்கலாம், மனஸ்தாபத்தினால பிரிஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் திரும்பி வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல மிதுனத்துக்கு குரு பகவான் 7 மற்றும் 10க்கு அதிபன். கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 2ஆம் பாவம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது மேலோங்கும். தொழில்ல இருந்த பிரச்சனை எல்லாம் மாறும்மா, கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேல குருனோட பார்வை 6, 8, 10ஆம் பாவத்தை பாக்குது, 6ஆம் பாவத்தை பாக்குது. கடன் எல்லாம் நிறைய கடனால நான் ட்ராப் ஆயிட்டேன், கடனால கடுமையான மன உளைச்சல், என்னால டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கூட செய்ய முடியல அப்படின்ற மிதுனத்துக்கு வந்து பாருங்க கடன் எல்லாம் அடைக்கக்கூடிய காலகட்டம். நான் பாட்டு என் வேலையை டெய்லி டெய்லி நான் காலையில எந்திரிச்சு நடுவுல ரொம்ப மென்டல் ப்ரெஷர்ல என்னால டெய்லி ஒர்க் கூட செய்ய முடியல, இப்ப நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். இது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமும் இந்த 8ஆம் பாவம் அப்படின்றதுனால கணவனோட ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது இருந்த மிதுன ராசி பெண்களுக்கு கணவரோட ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்குமா, கவலைப்பட வேண்டாம். இது எல்லாமே பாசிட்டிவ்மா.